வணக்கம். இன்று நம்ம முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களோட நினைவு நாள். மனுஷன் செத்து 7 வருஷம் ஆச்சு. நான் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற கவர்மெண்ட்டில் டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ரெண்டுமே இருந்தது. அதுவும் கலைஞர் ஐயா நிறைய நல்ல திட்டங்களும் செஞ்சுருக்கிறார் மக்களுக்கு. 108 ஆம்புலன்ஸ் ப்ளஸ்ஸு நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி, அந்த டிவி ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது ஒன்றும் ப்ரமோஷன் இல்லை, ஓரணியல் தமிழ்நாட்டிலையும் நான் இல்லை. நான் ஒன்றும் பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசலை. அரசியலில் நான் குழந்தை, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. கலைஞர் பர்சனலாக பிடிக்கும், அவ்வளோதான். நான் 200 வாங்கிட்டேன் அப்படி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய நல்ல திட்டங்கள்லாம் நான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கும்போது இன்னைக்கு எந்த நடிகனும் வரல. அப்போல்லாம் எந்த நடிகனும் வரல, யாருமே. அவரையும் அம்மா 2 பேர் இருக்கும்போது ஒரு எதிர்த்த ஒரே ஒரு ஆளுமை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவங்க 2 பேரும் எதிர்த்து போராடின ஒரே நடிகர். மற்ற எவரும் அங்கே வரல. அவங்கள எடுத்து மிகப்பெரிய ஆளுமை கலைஞர் ஐயா அவர்களது. ஆனால் அந்த மனுஷன் இருக்கும்போது கவர்மெண்ட் சத்தியமாக வேற லெவலில் இருந்தது, கொஞ்சம் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கலைஞர் ஐயாவை. நிறைய நல்ல திட்டங்களும் பண்ணியிருக்கிறாரு. மனுஷன் நீ இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஏரியா ஃபுல்லாக கலைஞர் ஐயா போஸ்டராக இருந்தது. ரொம்ப ஞாபகமாக வந்தது. சரி பேசி பார்க்கலான்னு ஒரு ஞாபகமாக இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். எனக்கு கலைஞர் ஐயா பர்சனலாக பிடிக்கும். நான் கட்சி ஆள் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு தொண்டன், சாதாரண மனுஷன், சாமானிய மனுஷன். வணக்கம், பாய். கலைஞர் ஐயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொர்க்கத்தில் இருந்தால் என் வீடியோவை பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே பாருங்கள்.